Taste the Daily. மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரண்டாம் கட்ட ஆலோசனை. வடசென்னை, மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை மக்களவை தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்பு. காண்டூர் கால்வாய் பராமரிப்பு பணிகளை ஆமை வேகத்தில் மேற்கொள்ளும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். காண்டூர் கால்வாய் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடிக்க விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். பரம்பிக்குளம் அணையிலிருந்து திறக்கப்படும் நீர் திருமூர்த்தி அணையை சென்றடைய காண்டூர் கால்வாய் ஜூலை 20க்குள் தூர்வாரப்படும். காண்டூர் கால்வாய் பராமரிப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் விரைவாக முடிக்க விடியா அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட 89 குடும்பத்தினரை சந்தித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆறுதல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின் பாதிக்கப்பட்டோருக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என விடியா அரசுக்கு கோரிக்கை. எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இங்கே நேரில் வந்தபோது கூட அந்த கோரிக்கையை தான் அரசுக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். ஆனால் தண்ணீர் வருகின்ற போது சொல்கிறார்கள், மறுபடியும் தண்ணீர் நின்றதுக்கப்புறம் அதை பற்றி யாருமே கவலைப்படாமல் இருக்கின்றார்கள். இப்பொழுது கூட நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசியிருக்கின்றோம், அவர் மாற்றிடம் தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். மக்களும் மாற்றிடம் கொடுத்தால் நாங்கள் சென்று விடுகிறோம் என்று இப்பொழுது உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக 1 மாத காலம் 2 மாத காலத்திற்குள் அவருக்கு மாற்றிடம் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு தொகுப்பீடு கட்டித் தருவதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் மேற்கொள்வோம். ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்வதை உடனடியாக ரத்து செய்யவில்லை எனில் வரும் 7 மற்றும் 15ஆம் தேதிகளில் போராட்டம். விடியா திமுக அரசுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி வலியுறுத்தல். ரத்து செய்ய வேண்டும். அதே போல இந்த பஸ் நிலையம் இங்கேயே தொடர வேண்டும். இந்த பஸ் நிலையத்திற்கு இன்னும் அதிக வசதி செய்தருவதற்காக புறவழிச்சாலையை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையை அவர்களுக்கு வைக்கின்றோம். இது நிறைவேறவில்லை என்று சொன்னால் இங்கே அனைத்து கட்சியின் சார்பாக அடுத்தது 7ஆம் தேதி என்றும் அதுக்கடுத்தது 15ஆம் தேதி என்றும் பலகட்ட போராட்டம் அறிவித்திருக்கின்றார்கள். இதற்கு ஒரு அரசு மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும், மக்கள் விரோத அரசாக இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த ராசிபுரம் நகரத்தில் நடைபெறுகின்ற இந்த போராட்டம். இந்த மக்களுடைய சார்பாக மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களோடு மற்ற கட்சிகளோடு இணைந்து இதற்கு போராடும். இதை கைவிடுகிற வரை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் வெளியேறும். விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணியில் இருந்து வெளியேறினால் அதிமுகவுக்கு தான் வருவார்கள் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே உள்ள பிலிகுண்டுவில் 1,90,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து 2 லட்சம் கன அடியாக அதிகரிப்பு. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வேண்டுகோள். காவிரி ஆற்றில் பெருமளவு நீர் திறக்கப்பட்டதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வீடுகள் மற்றும் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீர். விடியா அரசின் செயலற்ற ஆட்சியால் வீடுகளை இழந்து முகாம்களில் தஞ்சமடைந்த மக்கள். திருச்சி அருகே கொள்ளிடம் ஆற்றில் உயர் மின்னழுத்த கோபுரம் சாய்ந்து விழும் நிலையில் உள்ளதால் பாலத்தில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தம். காவிரியில் 31,000 கன அடியும் கொள்ளிடத்தில் 75,000 கன அடியும் நீர் செல்வதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் 86,000 கன அடி தண்ணீர் திறப்பு. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கடல் போல காட்சியளிக்கும் காவிரி ஆறு. திருச்சி கொள்ளிடம் நேப்பியர் பாலம் மூடப்பட்டுள்ள நிலையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக திருப்பி விடப்பட்ட வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் பருந்து பார்வை காட்சிகள். கன்னியாகுமரி மாவட்ட மலையோர பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் முக்கிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. திற்பரப்பு அருவியில் 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து 1,70,000 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் விளைநிலங்களுக்குள் புகுந்த தண்ணீர். முன்கூட்டியே காவிரியில் கணிசமான நீரை திறக்காத விடியா திமுக அரசால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நஷ்டம். வினாடிக்கு 2,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்ததால் வேகமாக நிரம்பி வரும் வைகை அணை. நீர்த்தேக்கத்திற்குள் பயிரிடப்பட்ட வெங்காய செடிகளை அவசரமாக அறுவடை செய்யும் விவசாயிகள். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க 3வது நாளாக தடை. நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு வருகை தருவதை தவிர்க்க ஆட்சியர் வேண்டுகோள். கேரள மாநிலம் வயநாட்டில் 3வது நாளாக மீட்புப் பணிகளில் ஈடுபட்ட இராணுவத்தினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு வயநாட்டில் தொடர்ந்து மழை பெய்து வரும் போதிலும் தொடரும் மீட்புப் பணிகள். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை எட்டிக்கூட பார்க்காத மத்திய அமைச்சர்கள். தேசிய பேரிடராக அறிவிக்கக்கூடிய பேரிடருக்கு அதிகாரிகள் குழுவை கூட அனுப்பி வைக்காத மத்திய அரசு. ஹிமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பால் ஆறுகளில் ஏற்பட்ட பெருவெள்ளம். சிம்லா மாவட்டத்திற்குட்பட்ட ராம்பூர் பகுதியில் 50 பேர் காணாமல் போன நிலையில் 2 சடலமாக மீட்பு. இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதி விசைப்படகு நடுக்கடலில் மூழ்கியதில் ராமேஸ்வரம் மீனவர் உயிரிழப்பு. மாயமான மற்றொரு மீனவரை தேடும் நிலையில் 2 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது. மீனவர் மலைச்சாமியின் உயிரிழப்புக்கு காரணமான இலங்கை கடற்படை வீரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மீனவர்கள் போராட்டம். ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உயிரிழந்த மீனவரின் உறவினர்கள் மற்றும் மீனவ சங்கத்தினர் சாலை மறியல். இலங்கை கடற்படை கப்பல் மோதி தமிழக மீனவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு இலங்கை தூதரகத்திற்கு சம்மன் அனுப்பி இந்தியா கண்டனம். டெல்லியில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு இந்திய வெளியுறவுத்துறை சம்மன் அனுப்பி கடும் கண்டனம் தெரிவிப்பு. சென்னை மணலியில் வீட்டின் பூட்டை உடைத்து 45 சவரன் நகை, 30,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை. விடியா ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்களால் வீட்டை பூட்டிவிட்டு வெளியில் செல்லவே மக்கள் அச்சம். திருச்சி அருகே கொள்ளிடம் ஆற்றில் விடியா திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட தடுப்பணை 200 மீட்டர் சேதமடைந்ததால் வீணாகும் காவிரி நீர். விடியா ஆட்சியில் 6,5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தடுப்பணை சேதமடைந்ததால் மக்கள் அதிர்ச்சி. திருச்சி, தஞ்சை, கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் NIA அதிகாரிகள் சோதனை. பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக 25க்கும் மேற்பட்ட இடங்களில் தீவிர சோதனை. துபாய், சிங்கப்பூர், இலங்கை ஆகிய நாடுகளில் இருந்து சென்னை வந்த விமானங்களில் கடத்தி வரப்பட்ட 8 கிலோ தங்கம் பறிமுதல். 3 விமானங்களில் வந்த 9 கடத்தல் பயணிகளை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. கோவை மாநகராட்சி வகுப்பறையில் மாணவர்கள் மது அருந்திய சம்பவத்தால் ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் அதிர்ச்சி. குளிர்பானத்தில் மது கலந்து குடிக்கும் அளவுக்கு மாணவர்களின் நிலை மாறியதுதான் பள்ளி கல்வித்துறை செய்த சாதனை என பெற்றோர் விமர்சனம். மேட்டூர் அணையிலிருந்து 1,70,000 கன அடி நீர் திறக்கப்படுவதால் மேட்டூர் எடப்பாடி சாலையில் போக்குவரத்து நிறுத்தம். சங்கிலி முனியப்பன் கோவில், கோல் நாயக்கன்பட்டி, பொறையூர், செக்கானூர் ஆகிய கிராம மக்கள் போக்குவரத்து தடைபட்டு அவதி. ஆடி வெள்ளி, ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை என தொடர்ந்து விசேஷ தினங்கள் வருவதால் பூக்களின் விலை உயர்வு. கும்பகோணம் மலர் சந்தையில் நேற்று 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்ற மல்லி, முல்லை பூக்கள் இன்று 400, 500 ரூபாய்க்கு விற்பனை. ஆடிப்பெருக்கு தினத்தன்று மேட்டூர் காவிரி ஆற்றில் குளிக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு.
சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேட்டூர் அணையை பார்வையிட வரவேண்டாம் என சுற்றுலா பயணிகளுக்கு வேண்டுகோள். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே சுமார் 1 லட்சம் மதிப்புள்ள 10 கிலோ கஞ்சா சிக்கியது. நாள்தோறும் சில்லறை கஞ்சா வியாபாரிகளை கைது செய்யும் போலீசார் கஞ்சாவிற்கும் மொத்த வியாபாரிகளை கைது செய்யாதது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னை மாநகரில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள் குறித்து மாநகராட்சி கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய திமுக துணை மேயர் மகேஷ்குமார், விடியா திமுக அரசில் அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் மாநகராட்சி நிர்வாகமா என மக்கள் கேள்வி. தாம்பரம் முடிச்சூரில் 2 கிலோ கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் பறிமுதல். முடிச்சூர் பகுதியில் கஞ்சா விற்பனை தலைவிரித்தாடும் நிலையில் 2 பிடித்து போலீசார் விசாரணை. நாடாளுமன்ற வளாகத்திற்குள் மழைநீர் கொட்டியதால் அதற்கான காரணத்தை கண்டறிய சிறப்பு குழுவை அமைப்பது குறித்து விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் எம்பி நோட்டீஸ். ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவழித்து கட்டிய நாடாளுமன்ற வளாகத்தில் நீர் கொட்டியதுதான் குஜராத் மாடல் அரசின் சிறந்த நிர்வாக லட்சணமா என மக்கள் கேள்வி.